தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வாழ்த்து என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் எல்லாரும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்நாட்களில் நாம் சுகன்பலன் ஜீவனோடு நம்முடைய இல்லங்களில் இருந்து கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்வதும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் கடவுள் கொடுத்த ஒரு சிறப்பு காலங்கள் ஆகும். எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல பிரசன்னம் அனைத்து குடும்பங்களிலும் மிகுதியாக இருந்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வது அருட்பணி. மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வதே திருப்பணி என்கின்ற தலைப்பை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இதை புரிந்து கொள்ள நமக்கு குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகள் மீகா 4 அதிகாரம் 1-7 வரை, பிலிப்பியர் 4 அதிகாரம் 4-9 வரை, லூக்கா 24 அதிகாரம் 36-49 வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்களிலே உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் சமாதானம், அமைதி, நிம்மதி. உலகம் முழுவதும் இருக்கிற மனுகளும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் கர்த்தருடைய சமாதானத்தை பெறுவது என்பது அது ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. சமாதானம் என்று நாம் பார்க்கும்போது முதலாவதாக இது கடவுளுடைய உடன்படிக்கையை குறிக்கின்றது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கையின் சமாதானம் நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 54 அதிகாரம் 10வது வசனத்திலே எழுதியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது ஒரு சமாதானத்தின் பொருள். கடவுள் உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்று இந்த வசனம் நமக்கு விளக்குகின்றது. அது மட்டுமல்ல, இந்த சமாதானம் என்பது ஒரு வாழ்த்து செய்தியாகவும் அமைந்திருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை அவர் சந்தித்த போது அவர் சொல்லிய முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். இன்றைய நற்செய்தி பகுதியும் அதை தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி தன்னை வெளிப்படுத்தின கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். இந்த சமாதானம் ஒரு ஆசீர்வாதத்தின் பொருளாகவும் அமர்ந்திருக்கிறது. பெனிடிக்ஷன் ஃபார்முலா என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அநேகரை சந்தித்து தன்னிடத்தில் வந்தவர்களை அவர் குணமாக்கி அவர்கள் போகும்போது சமாதானத்தோடு போங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். கோ இன் பீஸ். ஒவ்வொரு ஆராதனை இறுதியிலே
இதை ஆயர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சமாதானத்தோടെ போய் வாருங்கள். ஒரு ஆசீர்வாதத்தின் பொருளாகவும் இது அமைந்திருக்கிறது. இப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கையாகவும் வாழ்த்து செய்தியாகவும் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் இந்த சமாதானம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்ம இந்திய நாட்டிலே இந்த சமாதானம் என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது சான்ஸ்கிரிட்ல சாந்தி என்று சொல்லப்படுகின்றது. ஒரு அமைதி, நிலவரமான ஒரு வாழ்வு என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே எபிரேய சொல் ஷாலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால் ஹோல்னஸ், முழுமை, வெல்பீயிங், வெல்ஃபேர், க்ஷேமம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலே ஐரேனே என்கின்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பொருள் ஜாயஸ் அண்ட் குவயட் அட்மாஸ்பியர், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அமைதி நிலையை இந்த சமாதானம் என்ற வார்த்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி மனித வாழ்வுக்கு நிம்மதி என்பது, சமாதானம் என்பது, அமைதி என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. அதை நாம் அடைந்து நம்முடைய திருப்பணியாக அதை மாற்றி கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்த இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ரிக் வாரன் என்கின்ற இறையியல் வல்லுனர் இந்த சமாதானத்தை குறித்து சொல்லும்போது 3 வகையான சமாதானத்தை அவர் குறித்திருக்கின்றார். ஒன்று ஸ்பிரிச்சுவல் பீஸ், மற்றொன்று எமோஷனல் பீஸ், மூன்றாவது ரிலேஷனல் பீஸ். இறைவனை சார்ந்த அமைதி, மனதை சார்ந்த அமைதி, உறவுகளை சார்ந்த அமைதி என்று அவர் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 வகையான சமாதானத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் பீஸ், இறைவனை சார்ந்த ஒரு அமைதி, ஆவிக்குரிய சமாதானம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நல் உறவை தான் இந்த சமாதானம் குறிக்கின்றது. இறைவனோடு நாம் பெற வேண்டிய அந்த நிம்மதியை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மனிதனுக்கும் கடவுளுக்கிடையே இருக்கின்ற சமாதானத்தை பாவம் பிரிக்கின்றது. மனிதன் பாவம் செய்யும் போது கடவுளோடு சமாதானத்தை இழந்து தவிப்பதை நாம் பார்க்கின்றோம். இரு தரப்பினருக்கிடையே அந்த சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததை திருமறையில் நாம் படிக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி ஒருங்கிணைத்த மாபெரு திருப்பணியை நாம் பார்க்கின்றோம். ஆவிக்குரிய ரீதியிலே இதை நாம் பார்க்கும்போது கடவுளோடு அன்றாட வாழ்விலே நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மை வலியுறுத்துகின்றது. அப்படி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற இன்னொரு வசனத்தை நான் படிக்கின்றேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே நாம் எல்லாரும் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். விசுவாசத்தினாலே கடவுளோடு நாம் வாழும்போது இந்த நிம்மதியை கடவுளிடத்திலே நாம் பெறுகிறோம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே கடவுளோடு பெற்றிருக்கிற அந்த ஐக்கியம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மோடு இணைந்து வாழுகின்ற கடவுளை இங்கே நாம் பார்க்கிறோம். நிம்மதியை தருகின்ற கிறிஸ்துவை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்றாட ஆவிக்குரிய ஜீவியத்திலே கடவுளோடு ஒப்புரவாகி
சமாதானத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எமோஷனல் பீஸ், மனதை சார்ந்த ஒரு அமைதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற திருவசனத்தை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தையே ஜெயித்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். மனதளவிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவற்றின் மத்தியில் நமக்கு நிம்மதியை தருகிறவர் கடவுள். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உற்சாகப்படுத்துகின்ற ஆவியை நமக்கு கொடுத்து இந்த சமாதானத்தை பெற நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருப்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள நிருப பாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் படிக்கும் போது இப்படி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயத்தை குறித்து பேசுகின்ற வசனம். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் காக்குகின்ற ஒரு அனுபவம். அந்த சமாதானம், கடவுள் கொடுக்கின்ற அந்த அமைதி வரும்போது அது நிறைவே தருகின்றது, வாழ்வு தருகின்றது. அந்த வகையிலே மனதளவிலே சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் கொலோசருக்கு எழுதும் போது 3:15 நாம் படிக்கின்றோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, உடைய சிந்தையிலே ஆழக்கடவது. அநேக நேரங்களே நம்மை எது ஆளுகை செய்கின்றது? நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள். தேவ சமாதானம் தான் ஆளுகை செய்ய வேண்டும், அதுக்கு நாம் ஆளாக வேண்டும். இருதயத்திலே இடம் கொடுத்த அந்த சமாதான பிரபுவாக இருக்கிற கடவுளை நாம் சுமக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். மனதளவிலே அநேக நேரங்களிலே நாம் இந்த சமாதானத்தை இழந்து தவிக்கின்றோம். நிம்மதியை கொடுக்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்ல பிரசன்னம் நமக்கு இந்த அமைதியை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ரிலேஷனல் பீஸ், உறவை சார்ந்த அமைதி. உறவு இல்லை என்று சொன்னால் அமைதி இல்லை. மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை இது குறிக்கின்றது. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய கடவுள் வெளிப்படுத்துகிற ஒரு செய்தி, மீகா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே வெளிப்படுகிற ஒரு சமாதான செய்தி. மீகா 4:3 நாம் படிக்கும்போது, அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளிகளாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பிப்பதும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். யுத்தம் இல்லை, அமைதிதான் நிலவும். இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையின் செய்தி, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று இங்கு எடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். மக்களோடு மக்களாக இணைந்து தெய்வீக சமாதானத்தை பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். சக மனிதனோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்தில் சொல்லும் போது, உன்னுடைய சகோதரனிடத்தில் உனக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்தால் முதலாவது அவனோடு ஒப்புராக வேண்டும், பிறகு ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன?
ஆண்டவரோடு சமாதானம் இருக்கிற நாம் அவருடைய சாயில படைக்கப்பட்ட மக்களோடும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதே என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை வலியுறுத்திருக்கின்றார். சமாதானம் என்பது கடவுளுக்குரியது. கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ளது மட்டுமல்லாமல் நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கின்ற அந்த உள்ளான உறவையும் அது குறிக்கின்றது. பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று ரோமர் 12:18 குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே ரிலேஷனல் பீஸ், உறவு சார்ந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். குடும்பங்களில் இதை விளைய செய்து இதை நாம் பிரதிபலிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே இறைவனை சார்ந்த அமைதி, மனதை சார்ந்த அமைதி, உறவை சார்ந்த அமைதி, ஸ்பிரிச்சுவல் பீஸ், எமோஷனல் பீஸ், ரிலேஷனல் பீஸ், இதுதான் ஆண்டவருடைய அருட்பணி. இந்த அருட்பணியை நாம் தொடர்ந்து செய்ய கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்ன மற்றொரு கருத்து, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இதுதான் ஆண்டவருடைய அருட்பணி. கடவுளிடத்திலே சமாதானம் பெறுகிற நாம் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு அருட்பணியை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லும்போது 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். சமாதானத்தை கூறி நற்செய்தி அறிவிப்பது ஆண்டவருடைய அருட்பணி. எனவே இந்த சமாதானத்தின் ஊழியத்திலே நம்மை இணைத்துக் கொண்டு இந்த அருட்பணியை தொடர்ந்து நாம் செய்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய திருவசனங்களை தியானிக்கவும் உடைய உறவுக்குள்ளே கடந்து வர கிருபை செய்திருக்க நன்றி படைக்கிறோம். நீர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்துக்கு வந்தவர். ஆவிக்குரிய ரீதியான சமாதானத்தை ஆண்டரோடு நாங்கள் என்றும் பெற கிருபை செய்யும். மனதளவிலே மன நிறைவை பெற்று நிம்மதியாக வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தாரும். மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டு உறவுகளில் அதை பிரதிபலிக்க கிருபை செய்யும். இந்த அருட்பணியை தொடர்ந்து நாங்கள் செய்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். நம்முடைய நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அமைதியை நீர் தாரும். உலக நாடுகள் மத்தியிலே அமைதியை நிலைநாட்டும். இந்த பேரழிவிலிருந்து எங்களை மீட்டெடுத்து சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு உடைய ஆசீர்வாதத்தில் நிரப்ப வேண்டுமா? எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாய் இந்த ஜெபத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம்.